Alhamdulillahilladzi hadana lihada wama kunna linahtadiya laula an hadanallah. Assalatu wassalamu ala sayyidina Muhammad ibn Abdillah wa ala alihi wa ashabihi jundillah amma ba'd. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, இஹ்வான்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அருள் மழை பொழிகின்ற ரமலான் மாதத்திலே நாங்கள் வீற்றிருக்கிறோம். அதிலும் கடைசி பகுதியை நாங்கள் அடைந்து விட்டோம். இந்த மாதத்திலே நாம் மேற்கொள்ள வேண்டிய பல நல்ல அமல்கள் உண்டு. அந்த அமல்களிலே உன்னதமான இடத்தை வகிக்கிறது அல் குர்ஆன். ஏனென்றால் அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் எத்தகையது என்றால் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் ஒரு தொடர்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் இறங்கிய மாதம் என்று ரமலான் மாதத்துக்கு சிறப்பை அல்லாஹ் குர்ஆனின் மூலம் சம்பந்தப்படுத்தி விளக்கம் தருகிறான். 12 மாதங்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல். அல்லாஹு தஆலாவுடைய வேதத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12. யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானலோகம் பூமி லோகம் படைக்கப்பட்ட காலம் தொட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், மாதங்களுடைய எண்ணிக்கை நாங்களாக அமைத்துக் கொண்ட ஒன்று அல்ல, 12 மாதம். 12 மாதங்களை எங்களுக்கு அமைத்து தந்தது அல்லாஹு தஆலா. எப்ப அமைச்சான்? என்றைக்கு வானமும் பூமியும் படைக்கப்பட்டதோ அந்த காலம் தொட்டு, யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல், அந்த காலம் தொட்டே மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? அந்த 12 மாதங்களையும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ரபீல் அவ்வல், ரபீல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர் என்று குறிப்பிடவில்லை. ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளை தெளிவுபடுத்தினார்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலாவே சொல்கிற ஒரே ஒரு மாதம் எந்த மாதம் தெரியுமா? ரமலான் மாதம் மாத்திரம்தான். ரமலான் மாதம் என்று மாதத்தின் பெயரை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்படி என்றால் ரமலான் மாதத்துக்கு எப்படி ஒரு விசேஷம் இருக்கிறது என்று சிந்தனை செய்து பாருங்கள். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹு தஆலா ரமலான் மாதம் என்று குர்ஆனிலே சொல்கிறான். வேற எந்த மாதத்தையும் அப்படி அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, ரமலான் மாதத்தை மாத்திரம்தான் சொல்கிறான். அப்படி சிறப்பான அந்த ரமலான் மாதம் குர்ஆன் இறங்கிய காரணத்தினால் சிறப்பு பெறுகிறது. குர்ஆன் உலகத்துக்கு வழிகாட்ட வந்த மறை, எங்களுடைய முதல் வழிகாட்டி குர்ஆன். குர்ஆன் மாத்திரமல்ல, எல்லா வேதங்களையும் அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்திலே தான் இறக்கி வைத்தான். அப்படி வேதங்கள் வந்த காரணத்தினால் ரமலான் மாதம் சிறப்பு பெறுகிறது. அன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்கா மாநகரத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே மக்கள் எல்லோருமே பஞ்சமா பாதகங்களை அஞ்சாமல் செய்து கொண்டிருந்தார்கள். வீட்டுக்கு ஒரு தெய்வம், வீதிக்கு ஒரு தெய்வம், குலத்துக்கு ஒரு தெய்வம், இப்படி தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். தெய்வத்தை மாத்திரமா வணங்கினார்கள், மரத்தை வணங்கினார்கள்.
கல்லை வணங்கினார்கள், கண்டதையெல்லாம் தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை பயான் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே. அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒருவர் சிரித்தார், திரும்ப அழுதார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை குறிப்பாக நோட்டமிட்டார்கள். பயான் பண்ணி முடிந்த பின்னால் அந்த சஹாபி இடத்திலே ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், நீங்க என்ன கொஞ்ச நேரம் சிரிச்சீங்க, திரும்ப கொஞ்ச நேரம் அழுதீங்க, ஒன்றோ சிரிக்கணும் இல்லாட்டி அழணும், இதே நீங்க இப்படி செஞ்சீங்க? ரசூலுல்லாஹ்வுக்கே வியப்பாக இருந்தது. அந்த சஹாபி விளக்கம் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க பயான் பண்ணும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது, நான் ஒரு காலத்திலே தெய்வ ஆராதனை, தெய்வ வணக்க வழிபாட்டிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்துல எங்கட வீட்டுல நாங்க ஒரு தெய்வம் வச்சு கொண்டு இருந்தோம். அந்த தெய்வம் எதால செஞ்சது தெரியுமா நாயகமே? மாவை குழைத்து அந்த மாவினால் தெய்வம் செய்து அந்த தெய்வத்தை நாங்கள் பூஜித்து வந்தோம். ஒரு தடவை எனக்கு சரியான கஷ்டம் ஏற்பட்டது. அந்த தெய்வத்திட்ட கேட்டேன் தரல. எத்தனையோ நாளாக ஒரு வழியும் இல்ல, சாப்பாடும் இல்ல, பசியாகவும் இல்லை. வந்த கோவத்துக்கு மாவால செஞ்ச தெய்வம் தானே, தெய்வத்தை நான் தின்னுட்டேன், கடிச்சு சாப்பிட்டேன். நான் மாவால தானே செஞ்சு இருந்தது நாயகமே, அது எனக்கு ஞாபகம் வந்து எனக்கு சிரிப்பு வந்தது நாயகமே என்று அந்த சஹாபி சொன்னார். அது சரி, பொருத்தமாகுது. அப்ப ஏன் அழுதீங்க? நாயகமே, உங்களோட பயான் நீங்க பண்ணி கொண்டு போகும் பொழுது நான் ஒரு நாள் என்னுடைய ஒரு பெண் பிள்ளையை பாலைவன திடலின் பக்கம் இழுத்து சென்று ஒரு குழியை தோண்டி அந்த குழந்தை கதற கதற அந்த குழந்தையை குழியிலே போட்டு மண்ணை வாரி வாரி போட்டு அந்த குழியை நிரப்பி என்னுடைய காலினால் நான் சவட்டினேன். நாயகமே, அந்த நினைவு எனக்கு வந்தது, அதனால நான் அழுதேன் நாயகமே என்று அந்த சஹாபி சொல்லி காட்டினார். இப்படி பஞ்சமா பாதகங்களை எல்லாம் அந்த அரேபியா மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளை பார்த்து மனம் நொந்து கவலைப்பட்டு மக்களை விட்டு ஒதுங்கி போய் ஹிரா குகையிலே தவத்திலே இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நாளைக்கு தேவையான ரொட்டி, ஈச்சம்பழம், தண்ணீர்களை எடுத்துக்கொண்டு போவார்கள். 3-4 நாள் கழிந்த பின்னால் அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையான தண்ணீர், சாப்பாடுகளை கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவார்கள். நாங்க பல தடவைகள் ஹஜ்ஜிக்கு போன நேரத்திலே ஹிரா குகையை பார்ப்பதற்காக வேண்டி ஹாஜிமார்களோடு போயிருக்கிறோம். ஹரம் ஷரீஃபுக்கு அந்த எல்லைக்கு உள்ளே பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அங்க சத்தம் போடுவாங்க, ஜபலு நூர் ஜபலு நூர் என்று சத்தம் போடுவாங்க. அந்த பஸ்ல நாங்க போய் உட்கார்ந்தால் 2 ரியால். அந்த பஸ் எங்க போகிறது? ஹிரா குகைக்கு தான் போகிறது. ஹிரா குகையை தாங்கி நிற்கின்ற மலைக்கு பெயர் ஜபலு நூர், பிரகாச மலை. அந்த மலையின் உச்சியிலே ஏறி திரும்ப கொஞ்சம் இறங்கினால் அந்த குகை இருக்கிறது. நாம் ஒரு கூட்டமாக ஹாஜிமார்களை அழைத்து சென்று ஒரு அறவாசி ஏறும் பொழுது சில ஹாஜிமார்கள் ஏலாது, எனக்கு மாச்சலாயிக்குது, நான்டா இறங்க போறேன் என்று இறங்குவாங்க. இன்னும் சில பேர் முக்காவாசி ஏறிட்டு இறங்குவாங்க. விரல் விட்டு வெண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் மலை உச்சிக்கு ஏறி அந்த குகை வரைக்கும் இறங்கி அந்த ரசூலுல்லாஹ் தவம் இருந்த இடத்திலே உட்கார்ந்து எழும்பிய வரலாறுகள் உண்டு. ஹாஜிமார்கள் அங்கு உட்கார்ந்து பார்த்தால் கஅபத்துல்லா முன்னால் இருப்பது போன்று தெரிகிறது. காத்து வீசிக்கொண்டே இருக்கும். உட்கார்கிறவர்களுக்கு எழும்ப மனமில்லை. அவசரமா வாங்கப்பான்னு சொல்லி அந்த ஹாஜியை கரைச்சல் பண்ணி எழுப்பி அடுத்தவரை உட்கார வச்ச வேண்டி இருக்கிறது. திரும்ப மலையில இருந்து கீழே இறங்கினால் ஹரம் 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 என்று கொரோடுவார்கள். அந்த பஸ்ல போய் உட்கார்ந்தால் 2 ரியால் ஹரத்துல கொண்டு வந்து கஅபத்துல்லா கிட்ட விடுவாங்க. வேண்டிய வழிகாட்டிகள் இல்லாமலும் கூட யாருக்குமே மக்காவுக்கு போனால் ஜபலு நூருக்கு போகலாம், பார்த்துட்டு வரலாம். அப்படி பஸ் வசதிகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மலையிலே தான்
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவம் இருந்தார்.